මද්‍රව්‍ය ජාලයේ තියෙන කොටස් දෙකයි. මද්‍රව්‍ය සපයන උදවිය போதைப்பொருள் வலையமைப்பில் இரண்டு பிரிவினரே உள்ளனர். போதைப்பொருள் விநியோகிப்பவர்கள், போதைப்பொருள் பயன்படுத்துபவர்கள், சப்ளை அண்ட் டிமாண்ட். போதைப்பொருள் விநியோக வலையமைப்புக்குள் கடந்த கால அரசாங்கத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்ட பிரவேசமே இருந்தது. கூடுதலான சோதனை நடவடிக்கைகள் இதற்கு முன்னர் இருக்கவில்லை. சர்வதேச வலையமைப்பை, விநியோக வலையமைப்பை ஆக்கிரமித்திருக்கவில்லை. தற்போதைய அரசாங்கம் சர்வதேச வலையமைப்பை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது என்பதை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த வலையமைப்புக்கு பின்னால் அரசியல்வாதிகளே இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் இந்த வலையமைப்பில் அரசியல்வாதிகளின் தலையீடு இருந்தது. அதனை ஊக்குவித்து, அதனை வளர்த்து எடுத்து அதன் லாபத்தை பெற்றது அரசியல்வாதிகளே. வரலாற்றில் முதற் தடவையாக விநியோக வலையமைப்பில் இருந்த அரசியல் தலைமைத்துவத்தை கலற்றி நீக்கி இருக்கின்றோம் என்பதை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்போதைய அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். இந்த வலையமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்களா என யாரும் கூற முடியாது என்பது தெளிவாகிறது. அந்த தெளிவான காரணம் என்ன? ஒரு பகுதியை நாங்கள் வெற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் உள்ள அந்த விஷ போதைப் பொருளை முழுமையாக நீக்கவும் அரசியல்வாதிகளை அதிலிருந்து விடுவிக்கவும் வேண்டிய உண்மையான தேவை எமக்கு இருக்கின்றது. உண்மையான நோக்கம் இருக்கின்றது. இதுவரையில் நீதிமன்றத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் புனர்வாழ்வு நடவடிக்கைகள் மாத்திரமே இடம்பெற்றன. ஆனாலும் நாங்கள் ஒழுக்க புனர்வாழ்வு மையங்களை அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். அனைத்து மாவட்டங்களிலும் குறைந்தபட்சம் 2 புனர்வாழ்வு நிலையங்களை அமைப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் செய்திருக்கின்றோம். முதல் பிரதிபாதனை வெங்கல்லதீன்